எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பனம்பழம் பறிக்க போகிறோம். இனிமேல் வந்துட்டு நுங்கு சீசன் முடிஞ்சு இப்போ அடுத்து பனம்பழம் சீசன் தான். பனம்பழம் சீசனுக்கு அப்புறம் அப்படியே பனங்கிழங்கு வந்துடும். அதுக்கு வந்து நம்ம இப்போயே பனம்பழத்தை பொறுக்கி ஒரு 10 நாள் போட்டு கீழே சும்மா அப்படியே போட்டு வச்சு அதுக்கப்புறம் பதியம் போட்டால் தான் நமக்கு பனங்கிழங்கு வரும். அதுக்கான வேலையை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி அப்புறம் எதுக்கு ஆத்தாங்கரை சைடெலாம் நிறைய பனைமரம் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா பனம்பழம் பழுத்து பழுத்து பொத்து பொத்துன்னு தண்ணிக்குள்ளே உழுவுற சவுண்டே எங்களுக்கு எப்போ தானே கேட்டுகிட்டே இருக்கும். அதனால இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் மணி 9 மணி ஆகுதுன்னு காலை சாப்பாடெலாம் சாப்பிடல. வீட்டு வேலையை முடிச்சுட்டு காலையிலேயே போயிட்டு வெயிலுக்கு முன்னாடி பனம்பழம்லாம் பொறுக்கிட்டு வந்துடலான்னு கிளம்பி வந்தாச்சு. வாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பின்னாடி உள்ள பனம்பழம் பொறுக்குவோம், அதுக்கப்புறம் ஆற்று கரைக்கு போகலாம். பொறுக்கி கொண்டு வந்து ஒரு வாரமாக போட்டு வைக்கணுமா, அதுக்கப்புறம் தான் பதியம் போடணுமா. அதுக்கு தான் போகிறோம், வாங்க போகலாம். இப்படியே வா, இந்த இப்படியே வா. என்ன அது இன்னும் தட்டி தேவையில்லவா? நிறைய குச்சி வரவெல்லாம் கிடக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தான் வந்துட்டு எங்கள் ஊரில் வாய்க்காலாம் ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணாங்க. நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இப்படி ஜேசிபி போடுறத வேடிக்கை பார்க்குமோ அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்காரர் 2 மணி நேரம் இங்கே 2 வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அது 2 மணி நேரத்தில் இங்கே கடந்ததெல்லாம் பொறுக்கி கரையில் போட்டுருக்காங்க அவருக்கு. வயக்குள்ளே வாய்க்காவில் அவ்வளவு விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் இந்த கிடக்கு நம்ம கரையில் கிடக்கிறதையெல்லாம் நம்ம பொறுப்போம், வாய்க்காவுள்ள எல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் இறக்கி விட்ருவோம். இங்கே நிறைய கிடந்துச்சாம போயிட்டு இல்லை தண்ணியில். தண்ணியில் போகும்ல, இதோ அது வரைக்கும் கிடக்கு பாருங்க. போய் பொறுக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த ஸ்மெல்லு தலையை வலிக்காமா. நல்லா பெருசாக இருக்குமான்றது. அந்த பக்கமும் கிடக்கு பாரு, வயக்குள்ள பொறுத்து வரைக்கும் கொட்டிட்டு வந்து. இதெல்லாம் நல்ல பெருசுமா, ஒரு கையால் தூக்க முடியாது போல. கிழங்கு நல்லா இருக்கும் அதெல்லாம். இது எங்கே போடுவோம்? அந்த அங்கே மேட்டில் போடுவோமா? மேட்டில் போட்டுருவோம். இதே இருக்குல்ல, அது தூக்க முடியுமா? மேலே பார்த்துக்க, இல்லை நான் தான் கொண்டு போட்டு வரணுமா? இன்னும் 2 இது பொறுக்கி போட்டு இதை இங்கே கிடக்கிறது அப்படியே எல்லாம் சேர்த்து போட்டு போய்டுறேன். இல்லை நான் கொண்டு போட்டு வரவா? நான் போடுறேன், நீங்கள் அங்கே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி மேலே போடுங்க. இது இப்போ நைட்டு விழுந்துருக்கும் போலாமா? இல்லை இல்லை, நைட்டு இங்கேயே அந்த விழுது. இதெல்லாம் பழசு. பனம்பழம் சுடுவோமா? பழம் சுடுவோம். விழுந்து இல்லை அழகு போட்டு எடுத்தோம்னா வரும். இந்த வாருக்கு பழுத்துருக்கு வரும். வருங்க, மரத்துலேயே நிறைய பழுத்துருக்கு வருங்க. அந்த அணில் கடிச்சிருக்கு. பார்த்து இறங்க, கீழே இறங்குங்க, ஒரு பார்த்து நிற்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ். இதெல்லாம் இன்னும் ஒரு சார பாம்பு குடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பொறுமையாக வருவாங்க, மக்களை பார்த்தா எந்த வேக்சின் இருக்காது, அப்படியே பொறுமையாக போவாங்க. ராஜ நட போட்டு அது ஜேசிபி அது நிமித்தி விடாமல் இருக்கு. அங்கன்னும் இந்த மாமாவோட வாங்குறப்பே போத்து வந்து பெரிய பெரிய போத்தாவே வாங்கியிருக்காங்க. என் வீட்டுக்காரங்க வந்து வாய்க்காக்குள்ளே கிடக்கிறதையெல்லாம் பொறுக்க போகிறாங்க. நிறைய கிடக்கு, ஆனால் வாய்க்காக்குள்ளே அது எல்லாத்தையும் பொறுக்க போகிறாங்க. எங்கள் ஊரில் வதப்பு ஃபுல்லாக தெளிச்சாச்சு. தெளித்து லேசாக இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டுருக்கு. எல்லாம் மறந்தது அங்கே கிடக்காம
ஆ ஆ இங்கே இருங்க வாய்க்கால் ஃபுல்லாக கிடக்கு பாருங்க. இப்போதாம்மா வாய்க்காவும் நல்லா கொஞ்சம் இடலமா நல்லா இருக்கு. ஏறுங்க இன்னும் மறைக்கிற ஏறுங்க. ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கு பனை மரம், அங்கேருந்து மதந்து எல்லாம் எழுந்துச்சு. ஏறுங்க இந்த இலையெல்லாம் கிடக்க வருங்க. அதான் அங்கிட்டு போட்டுருவாம்மா தூக்கி. இதெல்லாம் இப்போ உளுந்த மாதிரி இருக்காம்மா. நைட்டு விழுந்துருக்கும் போல. இல்லை இன்னும் சதைஞ்சு போகலையே, அதனால உடையாது. அங்கே வரைக்கும் கிடக்குமா. சரி போடுற எல்லா பனங்கொட்டையும் வந்து கலங்காயிடுமா இல்லை எப்படிங்க? ஆகாதுல 60 கிழங்கு கலங்காயிடும். ஒரு 40 தான் இதாகும். ஆனால் பனை மரத்தில் வர்றது எல்லாமே நமக்கு இதுதான். நாங்கள் பிஞ்சாக இருக்கிறப்போ நொங்காய் சாப்பிட்டுக்கிறோம், பழமாக சாப்பிட்டுக்கிறோம், அப்புறம் வந்து பனங்கிழங்கா சாப்பிட்டுக்கிறோம். அந்த பனை மட்டையை வந்து வரவுக்கு பயன்படுத்துவோம். அப்புறம் வந்து வேலி கட்டுவாங்க. அப்புறம் முன்னாடியெல்லாம் வந்து கூரையாக பயன்படுத்துவாங்க. எவ்வளோ பயனாக இருக்குது. அந்த மரத்தையும் காலா வைக்கலாம் வந்து பயன்படுத்துவாங்க இருக்கிறதுக்கு. அவ்வளோ தூரம் போயிருந்துருக்கு போல். அங்கே இருங்க தண்ணி சுத்தமானவும் தண்ணி ஓடுதில்ல. அந்த தண்ணி ஓட்டம் இந்த பக்கம்தான் ஓட்டம், அதான் அங்கே போயிருக்கு. இந்த சைட்லேருந்து வரும் தண்ணி, இங்கேருந்து ஓடியாடுறது இப்படி ஓடி இருக்கலாம். இன்னும் கிடக்கா? ஆமாம்மா அங்கே போட்டால் சேரில் போக முடியாது. நீங்கள் இங்கேருந்து அங்கிட்டு சேராக கிடக்கு. இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு வருங்க. ஆமாம் நண்டெல்லாம் எதுவும் பிடிக்க வர்றப்ப இது கொஞ்சம் மேடு தான் போல். இன்னும் கொஞ்சம் கூட பள்ளம் படுத்திருக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்ட வந்து வரப்பு கட்டினப்ப நல்லா பள்ளமாகிடுச்சிங்க. எல்லாம் மேடு. வெறும் புல்லாக இருந்ததா, தண்ணி ஓடுறதுக்கு வசதியாக இல்லைன்னு சுத்தம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானா? கீழே பார்த்து வாங்க, முள்ளாக கிடக்கும் இந்த வாய்க்கால் வளங்கணும் உள்ளே. கிடக்கா அந்த சைடு. செருப்பு இல்லாமல் செருப்பை இங்கேயே போட்டு விட்டாங்க. இப்படி இருக்கா? இன்னும் ஒரு 10-15 நாளில் நல்லா பச்சை பசேர்னா அழகாகிடும் பாருங்க. ஒரு சிலருக்கு இங்கனையெல்லாம் முளைச்சி லேசாக வந்திருக்கு, ஒரு சிலருக்கு இன்னும் வரல. கரெக்டான எல்லோரும் வத தெளித்து ஒரு வாரத்துலேயே ஒரு நல்ல மழை அன்றைக்கி பெஞ்சது. அந்த மழை வந்து முளைச்சி வர்றது கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். இப்போ எனக்கு தான் காட்டினீங்களா? நான் பின்னாடி யாரும் அடிக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்குறேன். கை காட்டினீங்கள. இந்த பக்கம் நிறைய கிடக்காமா, அங்கே போறீங்க. இந்தால சரி சரி வாய்க்காவுக்குள்ளே போடுங்க. அப்படியே வாய்க்காவிலேருந்து இங்கிட்டு போட்டுக்கலாம். ஏயா உனக்கு அப்புறம் என்ன அமுலுன்னு ஆசையாக கூப்பிடுறது இந்த ஐயாதாம்மா. அமுலு என்ன அமுலு? இங்கனையும் கிடக்கு வருங்க. இங்கனையும் ஒரு 10 கிடக்கு. இறங்கி தான் ஆகணும், இதுக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். நீங்கள் பள்ளமாக இருக்கா? இல்லாமா பள்ளம் இல்லை,
இல்லை இங்கே எல்லாம் பள்ளம் இல்லை, இங்கே இருங்க மண் தெரியுதுதால, மண் தெரியுதுங்கண்ணே, இறங்குங்கண்ணே. முள்ளு கிடக்கும். அதான் போன வருஷம் விழுந்தது. எறும்பாய் நண்பரில் கடிச்சதே அரிக்குதே. அலமா இருக்கா, இறங்குதுல்ல. இது போடுவோமா அந்த பக்கம் பார்த்து. இதுவே போதும்ல. அங்கே போக வேண்டியதில்ல ஆத்தாங்கரைக்கு. ஒரு 5 நாள் வச்சு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 10-15 வந்து கிடக்கும். அந்த 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 ஊர் பாருங்களா, அந்த குழாய்க்கு மேலே வரப்பில் அது பெருசாக இருக்குது. இதுவே ஒரு 300-200 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் தனித்தனியாக பிச்சு தானே போடணும். ஆமாம், பிச்சு இப்படி படுக்க வட்டில் போடணும். உங்களுக்கு குப்பரை வட்டில் போடணும். சரி, எல்லாத்தையும் பொறுக்குங்க. இல்லை பொறுக்கியாச்சா? தூக்கி கொண்டு விட்டணும். சரிங்க, போட்டு வாங்க, நான் பொறுக்கி வைக்கிறேன். செப்பல் தோ கிடக்கு, அங்கே செப்பல் தோ கிடக்கு. செப்பல் தோ கிடக்கு. என்ன ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க? ஆனால் எல்லாம் டேஸ்ட்டாக இருந்தாலும் அதான் காலம் தவறிட்டுனா அதோட ஸ்மெல்லே பயங்கரமாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஏப்பம், பசி ஏப்பம். சரி வாங்க போய் சாப்பிட்லாம். சரி, அள்ளி கொட்டிட்டு வரீங்களா? நான் போய் ரெடி பண்ணுறேன். கொட்டிட்டு வரீங்களா? சாப்பிட்டுட்டு ஆத்தாங்கரைக்கு போவோம். வெயிட்டாக இருக்கா? பார்த்து போங்கள். பொறுக்கி போட்ட எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் நம்ம அங்கே வீட்டுக்கு எதுக்க கொட்டி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கடைக்கொட்டு வெயிலில் கடந்ததுக்கப்புறம் பிச்சு போட்டு வைக்கணும். ஏமா அதுக்கப்புறமா நம்ம பதியம் போட்டுறோம். அங்கே போயிடுங்க, அந்த கிலோ போத்து போட்டிருக்கோம்ல, அங்கே கொண்டு போய் போடுங்க. அதை தாண்டி போட்டால் கூட நல்லது தான், நமக்கு ஸ்மெல்லு வராமல் இருக்கும். ஆனால் வெயில் ரொம்பவும் இல்லை, அப்படியே மூடி திறக்குது. நீங்கள் இப்போ எப்படியால போவீங்க? இல்லை இங்கே கொட்டுங்க, நம்ம இன்னும் அள்ளிக்கும். அவனை போடுங்க, இந்த இப்படியே போடுங்க. சரி, பொறுக்கிட்டு வரீங்களா? இது வந்துட்டு இந்த மாதிரி பனம்பழத்தை கொண்டு வந்து இதில் ஒன்றத்தில் 3 கொட்டை 4 கொட்டை இருக்கும். பனம்பழத்தில் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரு வாரத்துக்கு தனியாக போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் வதியம் போடணும். இப்போ நம்ம அங்கே வாய்க்காவில் பொறுக்கி போட்டது எல்லாத்தையும் என் வீட்டுக்காரவங்க போயிட்டு பொறுக்கிட்டு வந்துடுவாங்க. பொறுக்கிட்டு வந்த உடனே காமிக்கிறேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன். நான் போய் காலை சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ளே அவங்க பொறுக்கியெல்லாம் கொட்டிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம்.
வெயில் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளதை வந்து பொறுக்கிட்டு வந்திருக்கோம். வெயில் ஜாஸ்தி ஆகிட்டு அதனால சாயந்தரம் போகலான்ட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் பதியம் போடுவோம். இப்போ வந்து பொறுக்கிட்டு இருந்ததை அப்படியே போடக்கூடாது. இந்த மாதிரி பிச்சுட்டு தனித்தனியாக பிரித்து போடணும். இப்படி இதில் வந்து 3 கொட்டை இருக்கும். இப்படி பிரித்து போட்டு 4 இருக்கும். அதில் 3 தான். அப்படியே இப்படியே வை. அப்படியே சும்மா போட அப்படியே போட பிரித்து வைக்கணும் அவ்வளோதான். இந்த மாதிரி வெயில் காயணுமா அது இந்த மாதிரி பொருள் அது கொஞ்ச நாள் பறிச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் போடணும். வெயிலில் காயணும்னு இல்லை, கொஞ்ச நாள் போடணும். அப்படியே பிரித்து விட்டு போடணும். அப்படி அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த விதைக்கான இது வரணும்ல பதம். இது என்ன கலர்? எல்லோ கலர் தானே? ஆரஞ்சு எல்லோ. யாருக்கெல்லாம் பழமெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அது சுட்டு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு, இல்லைன்னா பித்தம்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்யணும். கேமரா பிடிச்சிட்டு இருந்தால் அப்படி தான் பேச தோணும். கேமரா பிடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படி தான் பேச தோணும். இப்போ நான் கொஞ்சம் தான் பிடிப்பேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் விற்கணும் பார்த்துவீங்க. நல்லா படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அரவிந்த சாமி படம் எடுத்து. அந்த படம் புதுசாக இருக்கிறது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரெண்டகம். அது தமிழ் படமாக இருந்தில்ல, டப்பிங்காக இருந்தில்ல அது. இதில் பொம்மை செய்ய வந்துருமா சின்ன பிள்ளைல அலசிட்டு பொறுக்கணாமா. இது பத்தாது தான். இதில் எத்தனை ஒரு 100 கொட்டை இருக்குமா? இப்போ நான் இன்ட்ரோம் பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 3 எத்தனை? 16 3 19. இது வேற. அது 30. இது வந்து ஒரு மரம். இது வந்து இந்த 20 பனைமரம் வந்து 30. 20 பனைமரம் வந்து 10 பனைமரம் வந்து 30 கொட்டைன்னா 20 பனைமரம் வந்து 60 கொட்டை. அப்போ 60 90 150 கொட்டை இருக்கும். அப்படி இன்னொரு 150 கொட்டை போட்டோம்னா 300ல் வந்து ஒரு 200 காய்க்கும். 200 கிழங்கு வரும். முந்தான வேற வந்துட்டு கை நாறுது. நான் தொட மாட்டேன். அதான் இது மாதிரி வேலையை தான் என்கிட்ட விடுவீங்க. மாடு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் இப்போ சப்பி எடுத்து சாப்பிட்டு போயிடும். நம்ம வந்து பனங்கிழங்கு போடுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பனைமரத்துலேருந்து பனம்பழம்லாம் பொறுக்கி பிச்சு போட்டிருக்கோம். இது கண்டிப்பாக பத்தாது, இது நிறைய தேவைப்படும் தான். நம்ம நிறைய இன்னும் கலெக்ட் பண்ணிவிட்டு பதியம் போடுற அன்றைக்கி உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் எப்படி பதியம் போடணும்னு காமிக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் 1 வாரம் கழித்து தான் பதியம் போடுவோம். அதுக்குள்ளே இன்னும் நிறைய பனம்பழம் கலெக்ட் பண்ணி இது மாதிரி பிச்சு விட்டு போட்டுட்டு பதியம் போடுறது அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் பனம்பழம் அது மாதிரி பொறுக்கி சுட்டு சாப்பிட்ட அனுபவம்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். பனம்பழம் யாருக்கு பிடிக்கும், பனக்கிழங்கு யாருக்கு பிடிக்கும், இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து இது பதியம் போட்டதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அது இன்னும் 1 வாரம் ஆகும். ஆமாம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். பாய். நாங்கள் வந்து இப்போ காலையிலே இந்த வீடியோ எடுத்துட்டோம். மதியத்துக்கு நம்ம மதியம் லஞ்சு செய்யலான்னு வீடியோ எடுப்போன்னு இருக்கோம். மதியம் லஞ்சு செய்கிறத சரி என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரில. அது தேடி என்ன குழம்பு வைக்கிறதுங்கிற யோசனை தான். நேற்று வந்து அங்கனக்குள்ளே அந்த மட்டையெல்லாம் போய் பொறுக்கணுமா, தக்காளிக்கு வெளியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுண்டைக்காய் இருந்துச்சு. அதுதான் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அதுதான் செய்ய போகிறேன்னா அடுத்த வீடியோவில் எங்களோட மதிய சமையல் வரும்.